வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 1, 2026 ஸ்கூல் சீசன் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஒரு அதிரடியான செக் வச்சிருக்காங்க பாஸ். பள்ளிகள்னா பாடம் சொல்லிக் கொடுக்கணும், பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. பெற்றோர்களோட புகாரை கேட்டு முதல்வர் இப்போ களத்துல இறங்கியிருக்காங்க. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த கல்வி புரட்சி மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த முக்கியமான அப்டேட்டை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். இன்ஸ்பெக்ஷன் வெறும் கிமிக் இல்ல. நான் பள்ளிகளுக்கு வரது வெறும் போட்டோக்காகவோ இல்ல விளம்பரத்துக்காகவோ இல்ல. இது விதிகளை அமல்படுத்துறதுக்கான நேரடி நடவடிக்கைன்னு முதல்வர் ரேகா குப்தா கராரா சொல்லிட்டாங்க பாஸ். கட்டாய விற்பனைக்கு தடை. சில பள்ளிகள்ல குறிப்பிட்ட கடையில தான் புக்ஸ், யூனிஃபார்ம் வாங்கணும்னு பெற்றோர்களை கட்டாயப்படுத்துறாங்க. இந்த சிங்கிள் வெண்டர் மொனோபோலி கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க சொல்லிருக்காங்க. அரசுடைமையாக்கப்படும். விதிமுறைகளை மீறினா லீகல் ஆக்ஷன் மட்டும் இல்ல, உச்சக்கட்ட நடவடிக்கையா அந்த பள்ளியை அரசே ஏத்துக்கும்னு ஒரு மெகா வார்னிங் கொடுத்திருக்காங்க. பெற்றோர்களின் குரல். பெற்றோர்கள் எனக்கு எழுதுற கடிதங்கள் மற்றும் புகார்கள் அடிப்படையில தான் அடுத்தது எந்த பள்ளிக்கு ஆய்வுக்கு போகணும்னு நான் முடிவு பண்றேன்னு ஒரு ஜனநாயக முறையிலான ஆளுமையை காட்டியிருக்காங்க. என் டெல்லி என் பொறுப்பு. டெல்லியை சீரமைக்கிறது நம்ம எல்லாரோட கடமை. மை டெல்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் முதல்வரோட இப்போதைய தாரக மந்திரம் பாஸ். விலைவாசி உயர்வு. அதிக விலைக்கு ஸ்கூல் பொருட்களை விற்கிற மாஃபியாவை ஒழிக்கிறது மூலமா நடுத்தர குடும்பங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பகிர்ந்து கொள்ள அழைப்பு. பயப்படாம உங்க புகார்களை பகிர்ந்துக்கோங்க. கல்வித்துறையில பொறுப்புணர்வை கொண்டு வரது நம்ம கூட்டு பொறுப்புன்னு முதல்வர் மக்கள் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. டெல்லி முதல்வரோட இந்த அதிரடி ஆக்ஷனை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. ஸ்கூலுங்கிறது சரஸ்வதி கோயில் பாஸ். அங்க வியாபாரம் நடக்கக்கூடாது. தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் முதல்வர் கை வச்சாங்கன்னா அந்த பள்ளிக்கு பெல் அடிச்ச மாதிரி தான். இனிமே ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி அதிரடி ஆய்வுகள் நடத்தப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பள்ளிகள்ல கட்டாயப்படுத்தி பொருட்களை விற்கிறது பத்தி உங்க கருத்து என்ன? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. கல்வி மற்றும் நாட்டு நடப்பு அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த ஸ்கூல் வார்னிங் நியூஸை எல்லா பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.